தட்டு கொண்டாடுவாங்க. அதில் தேங்காய் இருக்கும், வாழைப்பழம் இருக்கும், பூ இருக்கும், சூடம் இருக்கும், இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த பூசாரி வந்து கேட்பாரு, யார் பேருக்கு அர்ச்சனை அப்படின்னு கேட்பாரு. ஒரு பேர் சொன்னோன்னா அந்த பேரை சொல்லி அவர் அர்ச்சனை பண்ணுவாரு. வரும்போது அவர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பாக்கி உங்களுக்கு கொடுப்பாரு. இது எதுக்கு கொடுக்கணும்? சாமி கேட்குதா? சாமிக்கு படைக்கிறேன்னு சொல்றாங்க. அது சாமிக்கு படைக்கிறது இல்லை, தங்களை படைப்பதற்கு அடையாளம். சாஸ்திரப்படி தேங்காய் நாரால நிறைய நாறு இருக்கும் சுற்றிலும். இந்த நாறு எப்போதுமே இடையூறு. நமக்கு நீங்க வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நாறுகளால நிறைய இடையூறு. நாத்த நாறு, கொழுந்த நாறு, மாம நாறு, இப்படி சில நாறுகள்லாம் வீட்டில் இருந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதை பிச்சிடணும். நாரெல்லாம் பிச்சு போட்டுட்டு ஓடு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஓடு கடினமான ஓடு இருதயம், அதை ஓங்கி அடிக்கணும். இருதயம் நொறுங்கணும். அது செதறும் போது அது உள்ள இருக்கிற தண்ணி வெளியே சிந்தும். அது மாதிரி இருதயம் நொறுங்கும் போது கண்கள் இருந்து கண்ணீர் வரணும். அப்ப உள்ள இருக்கிற வெண்மையான பாகம் பரிசுத்த வாழ்க்கையை காட்டும். இதுக்கு அடையாளமா தான் தேங்காயை உடைக்கிறாங்க. இதுக்கு தானுங்களா? எங்களுக்கு தெரியாது. நீங்கள் அறியாமல் செய்கிறீர்கள், நாங்கள் அறிந்து செய்கிறோம். நீங்க அடையாளமாக தேங்காயை உடைக்கிறீங்க, நாங்கள் உள்ளத்தை உடைக்கிறோம். உள்ளத்தை உடைக்கிறோம். என் பாவத்துக்காக என்னை சுற்றி இருக்கிற நார்களை பிரித்தெறிந்து விட்டு அந்த கடினமான இருதயத்தை இயேசுவின் நாமத்தில் உடைத்து இந்த உள்ளத்தை வெள்ளையாக்கிக் கொள்ள கண்ணீர் சிந்தி. புஷ்பம் எதுக்கு? பூ எதுக்கு? தொட்டு பார்த்தா சாஃப்டா இருக்கும். நல்ல சாஃப்ட் நேச்சர் இருக்கணும். எரிச்சல் உள்ள ஆவி, கோவாவில இருக்கக்கூடாது. தொட்டா சொல்லி ஆவி இருக்கக்கூடாது. சாஃப்ட் நேச்சர் இருக்கணும், மிருதுவா இருக்கணும். அதே சமயத்தில் பூ வாசனை வீசுது. நம்ம கிறிஸ்தவர்களுக்கு 2 வாசனை இருக்கு. சொல்லுங்க, என்னென்ன வாசனை? ஒரு பாட்டில் 2 சென்ட் இருக்காதுங்க. ஆனா இந்த பாட்டில் 2 சென்ட் வச்சிருக்க. ஒன்று ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே ஜீவ வாசனையாகவும், கெட்டு பொருளுக்குள்ளே மரண வாசனையாகவும் நாம் இருக்கிறோம். பொருள் எழுதியிருக்கு. அப்ப நான் ரட்சிக்கப்படுவர்களுக்கு ஜீவ வாசனை. நீங்க எங்கயாவது ஒரு விசுவாசி வீட்டுக்கு போய் பாருங்க, வாங்க சிஸ்டர் வாங்க பிரதர், கர்த்தர் ஸ்தோத்திரம், இப்பதான் யாராவது ஜெபிக்க மாட்டாங்களான்னு நினைச்சிட்டு நீங்க வந்துட்டீங்க. ஜீவ வாசனை நானு. ஆனா ஒருத்தர்கிட்ட போகும்போது வந்துட்டா கழுத்தரப்பாயா யசோபத்தி சொல்லுவாயா, நான் மரண பயத்துல நடுகிறேன் பாருங்க, அவருக்கு நான் மரண வாசனை. இந்த வாசனையை அறிவிக்கிற மலர்களை அவருக்கு தூவி, இப்படிப்பட்ட வாசனை உடையவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. பணம் எதுக்கு? நான் கனி நிறைந்தவனாக இருக்க வேண்டும். என்னை மற்றவர்கள் ருசிக்க வேண்டும். எதுக்கு? சூடம் கொளுத்தி வச்சா எரிஞ்சு ஒண்ணுமில்லாம போகும். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இது அடையாளம் தாங்க. தட்டு கொண்டு போறாங்க. பழைய பாட்டில் பார்த்தா லேவியராகம புத்தகத்திலே அந்த ஆராதனைக்குரிய தட்டுகளையும், அந்த தட்டு எதுக்கு கொண்டு போறாங்க? கிண்டிகளையும். பழைய பாட்டில் இருக்கிற நிறைய காரியங்களை நீங்கள் பார்த்தீர்கள். இன்றைக்கு நமது இந்திய நாட்டில் நடக்கிற இந்து மதத்தின் கலாச்சாரங்கள் அத்தனையும் யூத கலாச்சாரம் என்று புதிய கலாச்சாரம் அல்ல. போட்டு வச்சுக்கிறாங்க. எதுக்கு? ரத்தத்தின் அடையாளம். நீ எகிப்திலிருந்து வந்த விதத்தை நினைத்து பார்க்கும்படியாக இதை உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் வைத்துக்கொள். ரத்த அடையாளத்தை வைத்துக்கொள். சிவப்பு போட்டு வைக்கிறாங்க. அது உன் வீட்டு மேற்சட்டத்திலும் நிலை கால்களிலும் பூசுவை இன்றைக்கும் இது செய்கிறார்கள். அந்த சிவப்பை உன் கையிலே கைகளால் கட்டிக்கொள். சிவப்பு நூல் கட்டிக்கிறாங்க. ஏன் செய்யறாங்க? அவர்களுக்கு பதில் சொல்றதுக்கு இடமில்லை. ஆனா பைபிள்ல பதில் இருக்குது. இந்த பழைய ஏற்பாட்டை நாம் ஏன் படிக்க வேண்டும்? இது யூதருடைய வேதமாச்சே. இதனுடைய நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்து. அப்படியே இயேசுவை பிரசங்கிப்பதற்கு எனக்கு பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் தேவை.